பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும். உனக்கு என்னதான்டா வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவான், இந்த உலகம் அப்படின்ட்டு ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது சொல்லுவான். அதே பையன் பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு குண்டு அடிபட்டிருக்கும். குண்டு அடிப்பட்டத்துல வந்து ஒரு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால்ல சொல்லுவான், 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணுமோ அதுதான் இப்பவும் வேணும். இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அந்த ராக்கி பாய் வந்து அந்த ஃபோன்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்துல உள்ள ராக்கி பாய் மாதிரி சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய ஆளாகணும், இந்த நாட்டோட மன்னராகணும், மன்னராகணும் தனக்குள்ள அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாருக்கும் தன்னை தயார்படுத்திட்டே இருந்தாரு. ஒரு நாள் இந்த நாட்டோட மன்னராகவும் ஆனாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மன்னர் குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். நீங்கள் பாகுபலி படத்தை கூட பார்க்கலாம். பாகுபலிக்கும் பல்வாயில் தேவனுக்கு இடையில வந்து காம்படிஷன் இருக்கும். அந்த மாதிரி மன்னர்கள் குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பிகளே வந்து அந்த ஆட்சிக்காக வந்து சண்டை போட்டுக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எந்தவித பின்பலனும் இல்லாமல் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் வந்து மன்னர் ஆகிறது பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் ஒரு முதல் முறையாக வந்து